இப்போ நீங்கள் யாருன்னு கேட்டால், உங்களை யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நான் தான். உங்கள் பேர் என்ன? ஏதோ ஒரு பேரை சொல்கிறோம். ராமசாமி, முனுசாமி ஏதோ சொல்கிறோம். அந்த பேரை சொன்னதும் நாமா? தூங்குறது யார்? எழுந்தது யார்? தூங்கும்போது அவர் எங்கே போனார்? எழுந்திருக்கும்போது எங்கேருந்து எழுந்து வந்தார்? அப்போது நம்ம உறக்கத்திற்கும் விழிப்புக்கும் நடுவில் உள்ள யாரோ ஒருத்தர் இருக்கார். அவர் காலையில் நம்மளை எழுப்பாமல் விட்டுட்டாருன்னு வச்சுங்களேன், மற்றவங்க எழுப்பி பார்ப்பாங்க. அப்போ என்ன ஆகும்? நேற்று நல்லா தான் பேசிட்டு இருந்தார், காலையில் அவர் இல்லை. அவர் இல்லைன்னா அவர் ஏங்குது. அவரை தான் நம்ம பார்த்து பழகியிருக்கிறோமே, எங்கே அவரை பார்த்து நாம் பழகுறோம்? இப்போ உங்களை நான் பார்க்குறேன்னா உங்களுடைய உருவத்து மேலே தான் நான் கவனம் வச்சுருக்கேன். உங்கள் உருவத்துக்குள்ளே இருக்கிற அந்த அருவப்பொருள் நான் எங்கே பார்த்தேன்? எனக்குள்ளே இருக்கிற அருவப்பொருளை நான் எங்கே பார்த்தேன்? அப்போ அதை பார்க்குறது தான் யோகம், அதை பார்க்குறது தான் தவம், அதை செய்கிறது தான் தியானம். அந்த அருவுருவம் தான் நமக்கு கண்ணுக்கு வரணும். அந்த அருவம் தான் மாயம்னு எழுதுறாரு. அது மாயப்பொடி. அருணகிரிநாதர் எழுதுறாரு, பட்டினத்தார் எழுதுறாரு, திருமூலர் எழுதுறாரு. திருமூலர் ரொம்ப அழகாக சொல்லுவார். ஒரு பசு மாட்டினுடைய முடியை எடுத்து, நம்ம நாட்டு பசு மாட்டினுடைய முடி எவ்வளோ நீளம் இருக்கும்? 2 எம்எம் அல்லது 3 எம்எம் இருக்கும்ல. அந்த ஒரு முடியை கோடி கூறாக்கி துண்டு துண்டா, அந்த கோடியை ஒன்று எடுத்து லட்சம் கூறாக்கி, லட்சத்தில் ஒன்று எடுத்து 1000 கூறாக்கி, அந்த 1000த்தில் ஒன்று எடுத்து 100 கூறாக்கி, 100ல் கட் பண்ணி ஒரு கூறு எடுத்தால் எப்படி சொல்ல முடியும்? மைக்ராஸ்கோப்பில் பார்த்தா தான் தெரியுமான்னு தெரியாது. அப்படி ஒரு சின்ன பொருள் தான் ஆவி உருவாக, ஒளி உருவாக இருந்து ஒரு தண்ணீருக்குள்ளே புகுந்து தலையை எடுத்துக்கிட்டு வாலை வச்சுக்கிட்டு நீந்தி 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 என் தாயினுடைய கருமுட்டையை நோக்கி பயணித்தது. பயணத்தில் வாலெல்லாம் கட் பண்ணி கீழே விழுந்துச்சு. தலை வரைக்கும் கருமுட்டைக்குள்ளே தொலைச்சிட்டு போன நான் அந்த உள்ளொளியாக இருந்து ஆவி உருவாயிருந்த நான் 1, 4, 4, 8 கண்ணு, மூக்கு, காது, வாய் எல்லாம் வச்சுக்கிட்டு வந்துட்டேன். இதை வள்ளலார் எழுதுறார். அப்போது அந்த ஆவி உருவம் ஒளி உருவம் தான் உண்மை. அந்த ஆவி உருவம் தான் மாயம். அது சாதாரண விஷயம் இல்லை. இது எதனாலும் அறிந்து கொள்ள முடியாத ஒன்று. ஆனால் அறிந்து கொள்ளலாம்.